அதே மாதிரி நீங்கள் கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் 1,00,000லேருந்து என் கேபிட்டலில் நான் 3,00,000 ஆக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் 1,00,000ல் லைவாக தான் ட்ரேட் பண்ணுவேன். பட் சைட் பை சைட் 3,00,000க்கு பேப்பர்லையும் ட்ரேட் பண்ணுவேன். என் பிரெயினை லைவாக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி 3 lakhsக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் 3 lakhs கேபிட்டல் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா என் ட்ரேடிங் ரூல்ஸ் படி என்டர் ஆகுது அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஆட்டோமேட்டிக்காக என் பிரெயின் கிட்ட நான் 1 lakh கேபிட்டல் வச்சு நான் என்ன ட்ரேட் பண்ணும்போது என்ன டெசிஷன் எடுப்பனோ அதே டெசிஷனை இந்த டைமில் நான் எடுக்கிறேனா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஸோ 1 lakh கேபிட்டல் இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, கண்ணை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். 3 lakhs கேபிட்டல் இருக்கும்போது அதே இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா இல்லை நான் கேன்சல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே கூடாது. முதல்ல 1 lakh கேபிட்டலில் என்ன டெசிஷன் எடுப்பீங்களோ அதே டெசிஷன் இப்போயும் எடுப்பீங்களான்னு உங்கள் பிரெயின் கிட்ட நீங்கள் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் ஆன்சர் பண்ணும். ஸோ உங்களோட இனிஷியல் பேஸ் கேபிட்டல் என்னவோ அதை வச்சு நீங்கள் அதிகமாக ட்ரெயின் பண்ணுங்கள். கேபிட்டல் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணி பிரெயினை ட்ரெயின் பண்ணும்போது ஆக்சுவல் கேபிட்டல் 1 lakhலேருந்து 3 lakh ஷிஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். அதேமாதிரி எவ்ரிடே இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, எவ்வளோ லாஸ் வந்தது அதை ட்ராக் பண்ணுறதை நிறுத்திட்டு இன்றைக்கி நான் எல்லா ரூல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேனா, எந்த டைமுக்கு என்ட்ரி வந்தது, என்ட்ரியை கரெக்டாக எடுத்தனா, எந்த டைமுக்கு எக்ஸிட் வந்தது, எக்ஸிட்டை கரெக்டாக எடுத்தனா, ஸ்டாப் லாஸை போட்டனா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா இல்லையா, இந்த மாதிரி ப்ராஃபிட்டையோ லாஸையோ தூக்கி வச்சுட்டு ப்ராசஸை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணனான்னு எவ்ரிடே ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ஜேர்னல் பண்ண என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ப்ராஃபிட் லாஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறத நிறுத்திட்டு ஜேர்னலுக்கான இம்பார்ட்டன்ஸ் விச் இஸ் ப்ராசஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் பிரெயினை எவ்ரிடே பேசிஸில் அதுக்கு தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. அதேமாதிரி கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக 100% இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. 1 lakhலேருந்து 2 lakh, 1 lakhலேருந்து 3 lakh அப்படி இன்க்ரீஸ் பண்ணாமல் 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட சைக்காலஜி அடாப்ட் ஆகும். டேரெக்டாக நான் ஜிம்முக்கு போயிட்டு 100 கிலோ வெயிட் தூக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோ வெயிட் தூக்கி நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஒன்ஸ் 10 கிலோ வெயிட் தூக்கி நான் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா 15 கிலோக்கு மாறுவேன். அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஒரு 17 கிலோக்கு மாறுவேன். அந்த மாதிரி தான் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும்போது டேரெக்டாக 10 மடங்கு 20 மடங்குலாம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் அடாப்ட் ஆகும். என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பிரச்சனையை முதல் படிக்கட்டுலேருந்து டேரெக்டாக 10வது படிக்கட்டுக்கு ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டியும் ஜம்ப் பண்ணிவிட்டு முடியலன்னு சொல்லி திருப்பி முதல் படிக்கட்டுக்கே வந்துடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக முதல் படிக்கட்டுலேருந்து 2வது படிக்கட்டு 3வது படிக்கட்டுன்னு கிராஜுவலாக உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டு போய் சேர போகிற படிக்கட்டு கொஞ்சம் ஈஸியராக வரும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்கேல் அப் யுவர் கேபிட்டல்.